குழம்பு வைக்கிறப்ப எனக்கு வீடியோ எடுக்கணுன்ற பிளானே இல்லை. இருந்தாலும் எனக்கு சட்டுன்னு நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா என்னுடைய குட்டி வயசு குட்டி மெமரியை அந்த குழம்பு கொடுத்துருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மாத கடைசி ஆயிடுச்சாலே நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் அப்போல்லாம் காசு இருக்காது. ஆனாலும் நம்ம அம்மாவங்களாம் குழம்பு வைப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை எடுத்து ஏதோ சமைச்சு வைப்பாங்க, குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தை மாதம் வந்ததுனாலே, ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்துட்டாலே எல்லார் வீட்லேயும் பூசணி கொடி, அவரைக்கொடி, கீரை செடி, தக்காளி செடின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் எங்கள் தெருவில் எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்களால முடிஞ்ச இடத்துல அந்த பயிரை வச்சுருப்பாங்க, அந்த செடிங்களை நட்டு வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் நம்ம வீட்டு சட்டியில் ஏதோ ஒரு குழம்பு, பக்கத்து வீட்டு அவரைக்காய் நம்ம சட்டியில் இருக்கிறதும், நம்ம வீட்டு பூசணிக்காய் அடுத்த வீட்டு சட்டியில் வேகிறது பார்த்து ரொம்ப நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குழம்பு ஸ்டோரி. பள்ளிக்கூடம் முடிஞ்சு சாயங்கால நேரத்தில் வீட்டுக்கு வரப்பயே வீட்டில் குண்டானில் ரெடியாக வச்சுருப்பாங்க. அம்மா நம்ம வீட்டில் பூசணிக்காய் இருக்குது, எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்டுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தக்காளி இருக்குது, எடுத்துன்னு போய் கொடுன்னுவாங்க. நம்ம கையில் இருக்கிற காய்கறி எடுத்துன்னு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க கையில் இருக்கிற கீரையோ இல்லை வேறு ஏதோ ஒரு காய்கறியோ அவங்க கொடுப்பாங்க. இதை மாதிரியே தான் அந்த தை மாதம், அந்த பிப்ரவரி டு மார்ச் வரலுமே இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கும். ஏன்னா அது வரலாம் அந்த பட்டம் முடியும், அந்த காய்கறி பட்டம் முடிகிற வரலுமே இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுன்னு இருந்த ஞாபகம் எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் நடந்துருக்குது, இந்த மாதிரி எதனா நடந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி.